ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 கப் அளவுக்கு பொரி, 1 கப் அளவுக்கு உடச்ச மண்டை இது கேஷன் கடையில் ரெடிமேட்டில் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கப்பு தண்ணி. ஸோ 3 கப்பு பொரிக்கு 1 கப்பு மண்டை இதுதான் அளவு. எந்த கப்பு பயன்படுத்துகிறீங்களோ அந்த கப்புலேயே எல்லா பொருட்களையும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு மண்டை வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டு இதை பாகு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு கசப்பு தன்மை எடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மீடியம் ஃப்ளேமை கைவிடாமல் கிண்டணும். அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் திக்கான பிறகு இந்தமாரி விட்டு பாருங்கள். இன்னும் கம்பி பதம் நம்மளுக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணுன்னு இந்தமாரி விட்டு பாருங்கள். நம்மளுக்கு இப்படி வந்தால் தான் இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வச்சுருக்க பொரியை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அது லைட்டான சூட்டில் இருக்கும். நீங்கள் அப்பயே பொரியை உருண்டை பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நல்லா இறுகி நம்ம அதை பிடிச்சா தான் நம்மளுக்கு உருண்டை பிரிஞ்சு வராது. நல்ல இறுக்கமாக அது இறுகிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம வீட்டில் இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ நம்ம வீட்டு தெய்வங்களுக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம கையால் இதை செஞ்சு அவங்களுக்கு படைக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குறத நம்ம வீட்டில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதேமாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.